வணக்கம், இது உங்கள் சினிபைட்ஸ். இன்றைக்கி நம்ம விபிஎனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். விபிஎன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். பேரில் இருக்குங்க, இது வந்து ப்ரைவேட்டான நெட்வொர்க். ஓகே, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில், ஹை சென்சிட்டிவ் லேப், இந்த மாதிரி பல இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விபிஎன்லாம் பப்ளிக் செக்டார்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விபிஎன் வந்து மொத்தம் 3 காரணத்துக்காக யூஸ் ஆகுது. நம்ம மெயிலை வந்து ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுறதுக்காக இந்த விபிஎன் யூஸ் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஃபாரின் வெப்சைட்டெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணுறோன்னா, அது வந்து நம்ம நாட்டிலலாம் அதுக்கு தடை கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த விபிஎன் மூலிமா நம்ம அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, நம்ம டிவைஸ்க்கு வந்து சில சாஃப்ட்வேர்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இந்த விபிஎன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த சாஃப்ட்வேர் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயத்துக்காக இந்த விபிஎன் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த விபிஎன் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேங்கிங் செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட் பேங்கிங்லாம் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த விபிஎன்னே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பப்ளிக் பிளேசஸ்லாம் ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கிடைக்கி, இதனால் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து அவங்க சர்வரை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக விபிஎன் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்மளோட வெப்சைட்டை யாராவது வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஐபி அட்ரஸோட காப்பி வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இதனால் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க ஐபி அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுனால அவங்களோட அனாலிட்டிக்ஸ், அவங்க டேட்டாவெல்லாம் நம்ம ட்ராக்கிங் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் விபிஎன் ரொம்ப யூஸ் ஆகுது. அது போக என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஏரியாவில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட், அப்படி இல்லைன்னா ஒரு ஜோன்லேருந்து எத்தனை மக்கள்கள் நம்மளோட வெப்சைட் சர்வர்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்களோ, அவங்களோட ஐபி அட்ரஸ் இதெல்லாம் நம்ம விபிஎனை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம விபிஎனை வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டு, அதை வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுக்கவோ இல்லை ட்ராக்கிங் பண்ணுறக்கோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக என்னென்னு பார்த்தோன்னா, விபிஎனோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்மளோட டேட்டாவை வந்து செக்யூர் பண்ணுது. அது போக என்னென்னா, நம்ம சர்வரை வந்து ஹேக்கர்ஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம விபிஎனை யூஸ் பண்ணி நம்ம பவுண்ட்ரிஸை தாண்டி நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணும்போது, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபாரின் சர்வரை வந்து நமக்கு அலோகேட் பண்ணுது. இது வந்து என்னென்னா, நம்மளோட சர்வரை மறைச்சிக்கிட்டு அது வந்து ஒரு ஃபாரின் சர்வர் ஐடி நம்மளுக்கு கொடுக்குறனால, ஹேக்கர் வந்து அந்த சர்வர் ஐடி அக்சஸ் பண்ணும்போது கடைசி அது எங்கே ஆக்டிவாக இருந்துச்சோ அந்த இடத்த மட்டும்தான் அது காட்டுமே தவிர நம்மளோட ஐடி எங்கேயும் காட்டவே காட்டாது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் விபிஎனை பற்றி உங்களுக்கு நிறைய கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோவை நாங்கள் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.